குட்டி அடிப்பாவியடா. ஐயா, பொம்பளை பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு. யாரு ஒத்துக்கிறதுன்னு? நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன எழுத சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட சிரிக்கு, ஒரு பக்கம் வாங்கடிக்க. என்ன பண்றது இப்போ? நான் ஒரு வழி சொல்றேன். என்ன என்ன அடியா பாப்பா, மேல பாருங்கடி வெள்ள காத்தா. விழுந்துட்டாளு விழுந்துட்டாளு. அடப்பாவே பிள்ளைடா, ஒடியா ஒடியா கண்ணுடா, என் கல்கண்டுடா. பொம்பளை பிள்ளைகளை எடுத்துக்கணும், லவுக்க பாவாடை எல்லாம் தச்சுக்கணும். யாராவது உரிச்சு வாங்கி வாங்கி வாங்கி. ஏமா அம்மா உங்களை தெருல நிக்க சொல்லுச்சு. என்னையா நெல்லு ஆயி மோடு சேர்ந்து நம்மளோட நடுத்தருவில் எடுத்துக்கிட்டாளுவா? கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க. திருஷ்டி யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க பேசுறத கேட்டு ஊர் தனிமே ஆணு வாய குறைஞ்சிட்டாமே. கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்தாமா கொண்டு போய் கொட்டிட்டு வா. நெல்லு நல்லா உடனே தான் திருஷ்டி சுத்துவாங்க போல இருக்கு. சரியாப்பா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இல்லையா மணி நெல்லு நழுவுது. ஏன் சாப்பிட்டுட்டு போலாமே? இப்ப நாங்க சாப்பிடறதே உங்க சாப்பாடு தானேம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நேரமாகுது, மன்னிச்சுங்க. அட நான் உங்களுக்காக சொல்லையா, பெரியவங்களுக்கு சாப்பாடு போட போறேன். உங்க மாதிரி நல்லா பழகினவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா பேச்சு வாக்கிலே 2 உருண்டை அதிகமா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இருங்க. பெரியய்யா, நாங்க தனியா சாப்பிட்டா அளவு என்ன, இன்னொருத்தர் கூட இருந்து சாப்பிட்டா அந்த அளவு என்ன? இந்த நிகழ்வெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறதுங்களே பெத்தவளை தவிர மத்தவங்க புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இது. சரி, நான் புறப்படுறையா. சாப்பிட்டு போறேன். அதுக்கு இல்லைங்கய்யா, இந்த மத்தியான பஸ் விட்டுட்டேன்னா அப்புறம் ராத்திரி தான் எனக்கு 7 மணிக்கு பஸ். அப்புறம் நான் இருட்டுல தடமாற வேண்டி இருக்கும். அப்புறம் அந்த அம்மா விடாது என்ன வர. நீ விடு. சாமியார நீ உட்காந்து சாப்பிடா. வேணா சாமி, அம்மா சொன்னது மாதிரி நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. ஓஹோ, என்ன அது பகல்ல மிளகு குழம்பு போட்டு பேஞ்சு வச்சிருக்கியா? ராத்திரி 11 தடவை லொக்கு லொக்குன்னு இருமன்னு கேட்டுட்டு தானே இருந்தோம். இருமலை கூட கணக்கு எடுக்கிறா போல இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்கிற வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அது இல்லடி, பள்ளிக்கூட விழாவுல பகோடாவும் டீயும் குடிச்சிட்டானுவ, வயிறு டும்முன்னு வீங்கிருது, வந்து சாப்பிடுறேன். எங்க போறவன்? வயலுக்கு. சாப்பிட்டு போறது. சரி அம்மா, ஏன் பட்டினி அனுப்புற? விழாவில் ஏதோ பக்கடா டீ சாப்பிட்டாங்களா, பசிக்கலன்னு சொன்னாங்க. உனக்கு பசிக்கலையா? இல்ல. அப்புறம் ஏன் சாப்பிட போனேன்? நீங்க சொன்னீங்களேன்னு போனேன். நான் எது சொன்னாலும் செய்வியா நீ? செய்வேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.